எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, நம்முடைய 2026ஆம் ஆண்டு தமிழ் மாதத்தின் வைகாசி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. இந்த வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய ஆங்கில மாத தேதி அடிப்படையில் 15/5/2026 வெள்ளிக்கிழமையில் வைகாசி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பம். வெள்ளிக்கிழமையில் ஆரம்பம். எப்பவுமே ஒரு விஷயம் வெள்ளிக்கிழமையில் தொடக்கம் ஏற்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதம் சுக்கிரனின் ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்கிறது கணக்கு. புரியுதா? அப்படி நினைக்கும் பொழுது இந்த மாதம் வைகாசி மாதம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய உகந்த மாதம். ஒரு திருமணம் நடக்கணும்னா பெஸ்ட்டாக வைகாசி மாதத்தை எடுத்துக்கணும். மாசி மாதம் தான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. வைகாசியில் கெட்டிமலம் கொட்டாத ஊர் கிடையவே கிடையாது. எல்லா ஊர்களிலும் வைகாசி மாதத்தில் திருமணங்கள் அதிகமாக நடக்கும். அப்போ ஏற்கனவே வைகாசி மாதம் மிக சிறப்பு. இங்கே வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் தொடங்குறது மிக மிக சிறப்பு. அப்படிப்பட்ட தமிழ் மாதத்தில் அற்புதமான சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுக்கக்கூடிய இந்த வைகாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள், அதாவது சூரியனை மையமாக வச்சு தான் நம்ம எப்போயுமே சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது சூரிய பகவான் பார்த்திங்கன்னா நம்முடைய வைகாசி மாதம் தொடக்கத்தில் எந்த ராசிக்குள்ளே இருப்பார் அப்படின்னா கரெக்டாக அவர் ரிஷப ராசிக்குள்ளே என்ட்ரி ஆகிறது தான் வைகாசி மாதம். ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட இந்த சுக்கிரனுடைய வீட்டுக்குள்ளே சூரியன் வரக்கூடிய இந்த அற்புதமான காலத்தில் நம்மளுடைய ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வைகாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்னென்னங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். புதிய புதிய ஐடியா உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இது செய்யலாம், அது செய்யலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலான்னு ஐடியா வந்துக்கிட்டே இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ண முடியாதக்கு வரும். நிறைய திங்கிங் வரும். நிறைய விஷயங்கள் நீங்களே செயல்படுத்திடுவீங்க. நிறைய விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டெலீட் பண்ணிடுவீங்க. ஸோ அதில் சரி எது தவறுங்கிறத இந்த மாதத்தில் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. நம்ம கூட இருக்கவங்கள யார் யார் சரியானவங்க, யார் யார் போலியாக இருக்கா, யார் யார் உண்மையாக இருக்காங்கிறத இந்த மாதம் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணுவீங்க. இத்தனை நாட்களாக நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணதே கிடையாது, யோசித்ததும் கிடையாது. போட்டுமோ நம்ம மேலே குதிரை சவாரி ஏறிட்டு போனால் போ அப்படின்னு பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, பக்குவத்தில் விட்டு கொடுத்து போயிட்டீங்க. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய செயல்பாடுகளே வேறு லெவல்னு வச்சுக்கோங்களேன். நல்லா சூப்பராக இருக்கும். அதிகார சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஆதரவுடன் செயல்படக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளும் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளையுமே கிரகங்கள் உங்களுக்கு வலிமையை கொடுக்கும் என்பது உண்மை. ஸோ இந்த திருமணம் சார்ந்த விஷயங்களை இப்போ ஈடுபடுத்தலாமா அப்படின்னா, முடிஞ்ச அளவு ஒரு மாதம் அல்லது 2 மாதத்துக்கு நீங்கள் வரம் தேடிக்கிட்டே இருப்பது ரொம்ப நல்லது. ஸோ இல்லை ஏற்கனவே தேடி வச்சுருந்தீங்கன்னா இப்போ திருமணம் முடிப்பது நல்லது. நான் சொல்ல புரியுது உங்களுக்கு? ஸோ இப்போ தான் நான் பார்ப்பேன், இப்போயே முடிப்பேன் அப்படின்னா சுயஜாதத்தை உதவி செக் பண்ணிக்கணும். அப்போ தான் அது நமக்கு மனசில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். சரி, ரைட்டு, இவங்க பண்ணுறாங்க, இவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது உண்மை. சரி, ஓகே, இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சி மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பீங்க. இந்த வாகனங்கள் வாங்கலாமா, வண்டி வாகனங்கள் வாங்கலாமா, வாங்கினா நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா, அதாவது லக்னத்திலேயே ராகு இருக்கார். புரியுதா உங்களுக்கு? ஸோ ராகு லக்னத்தில் இருந்தால் நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்கள் சதை சும்மா இருக்காது, உங்கள் சதை சும்மா இருந்தாலும் உங்களுடைய சிந்தனை சும்மா இருக்காது. மாதிரி நம்ம கும்ப ராசி கும்ப லக்னத்துக்காரர்கள் புதிய கார், புதிய பைக், புதிய வண்டி வாங்கக்கூடிய யோகம்
கிரகங்கள் ரீதியாக வலிமையாக இருக்குது. வாகனத்தில் செல்லும்போது மட்டும் கொஞ்சம் கவனம், அதாவது ரொம்ப கவனம் கூட சொல்லுவேன். வாகனம் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போலாம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே பழைய வண்டி வாங்கவே கூடாது. புதிய வண்டி வாகனம் தான் கும்பராசி என்பர்கள் வாங்க வேண்டும் என்பது நிதர்சனமான உண்மை. மேலும் சில பேருக்கு, சில நபர்களுக்கு குலதெய்வத்துடைய அருள் புரிவதற்கான வாய்ப்புகள் கிரக ரீதியாக உண்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா, நீங்கள் மாய வலைக்குள்ளே சிக்காமல் திருமணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து நீங்கள் செயல்படுத்தினீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும், சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். இவ்வளோ நேரம் மிக பொறுமையாக நிதானமாக கோச்சார கிரகங்கள் வைகாசி மாதத்தில் கொடுக்கின்ற நன்மைகளை பார்த்துருக்கீங்க. இப்போ உங்களுடைய ராசியில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் சிறப்படைய போகிறீங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்குங்கிறத பொதுவாக மாத பலன்கள் விஷயங்களில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேவா? இது பொதுவாகவே பொது பலன் தான். நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு என்னென்னா, சார் எனக்கு அது நடக்கலை, சார் எனக்கு இது நடக்கலை, எனக்கு அப்படி இருக்கும், நான் இப்படி எல்லாம் நடக்கும். அதுக்கு உங்கள் சுய ஜாதகம் ஃபஸ்ட்டு வேணும். ஓகேவா? ஸோ அப்போ பொது பலன் அப்படிங்கிறது, ஒரு மனிதன் பசியில் இருப்பார். ஒரு பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், ரொம்ப பசி, சாப்பாடு சாப்பிடாம மிகப்பெரிய பசியில் இருக்கவங்களுக்கு அந்த ஊரில் ஹோட்டலே இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஆண்டுவே ஹைவேல போய்க்கிறீங்க, ஹோட்டலே இல்லை. ஏதாவது ஒரு ஹோட்டல் வந்துடாதான் பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு டீ கடை வரும். ஆஹா, டீ கடை வந்துச்சு, ஒரு காப்பியை குடிப்போம், ஒரு டீயை குடிப்போம், ஒரு பண்ணை வாங்கி சாப்பிடுவோம், பிஸ்கட் சாப்பிடுவோன்னு ஒரு சற்று தன்னுடைய ஹெல்த்துக்காக, வயிறு பசிக்காக அப்படி லைட்டாக சாப்பிட்டுட்டு உற்சாகமாக செல்லக்கூடிய சூழ்நிலை வருது பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் எதுவுமே நடக்கலை, எதுவுமே கிடைக்கலைங்கிற ஒரு நிலையில் இருக்கும்பொழுது அந்த கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் என்ன பண்ணுன்னா, கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு என்ன பண்ணும், திசா புத்தி சப்போர்ட் பண்ணாட்டையும் இவங்க கொஞ்சம் அப்படி எனர்ஜி கொடுப்பாங்க. நடக்கவே முடியல, எந்திரிச்சு நடந்து போ, ஓடவே முடியல, இப்போ ஓடு அப்படின்னு ஒரு 20-30% உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சதவீதம் உறுதியாக நடக்கும். இதை தாண்டி உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா, கடன் பிரச்சனையிலேருந்து வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனை, திருமண வாழ்க்கையிலேருந்து எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒவ்வொரு விதமான நபர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான கேள்விகள் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புகிறீங்க அப்படின்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் தெளிவாக எடுத்து அனுப்புங்க. உங்களுடைய கேள்விகள் அனைத்துக்கும் கடந்த காலம், எதிர்காலம் இரண்டுக்கும் மிக துல்லியமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு நான் சொல்ல ரெடியாக இருக்கேன். ஜாதகமே இல்லைங்க, என் பேர் மட்டும்தான் தெரியும், என்னோடய வயது, குறிப்பிட்ட வயது தெரியும், ஸோ ஏன் எதிர்காலத்தை கணிக்க முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்குற நேர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னாலும் உறுதியாக பிரசனம் என்ற மிக துல்லியமான கருவி மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும். விருப்பப்படுற நபர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.